ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஷஸ் சேவை. இந்த வீடியோவில் ரேஷன் கார்டில் ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்க்கு தான் நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேடிஸ் நேம் வந்து ஃபேமிலி ஹெட்டாக இருந்தால் மட்டும்தான் என்னோட நேம் வந்து ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் ஃபேமிலி ஹெட்டாக இருக்குது. அதனால அவருக்கு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அவர் நேம் வந்து ரிமூவ் பண்ண முடியல. எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷன் கார்டில் ஃபேமிலி ஹெட்டாக யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்லைட் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவர் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுவோம். அதாவது நேம் டெலிஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறோம்னு நினச்சோம். நேம் டெலிஷனுக்கு நம்மளால் கிளிக் பண்ண முடியாது. மற்ற இருக்கவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கல முடியும். ஃபேமிலி ஹெட்டாக இருக்கவங்க நேம் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் வந்து நான் இந்த கார்டு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா டிவோர்ஸ் காப்பி வச்சு ஃபேமிலி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ரேஷன் கார்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே போயிட்டு ஃபேமிலி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டிவோர்ஸ் காப்பி வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஒய்ஃபோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் நேமுக்கு பதில் ஒய்ஃபோட நேமை வந்து ஃபேமிலி ஹெட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து ஃபேமிலி ஹெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒய்ஃபோட நேமை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் வந்து டிவோர்ஸ் காப்பி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நார்மலாக ஆதார் கார்டு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். உங்கள்கிட்ட டிவோர்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி கொடுக்கலாம். இல்லைன்னா ஆதார் கார்டு கூட கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஹெட் சேஞ்ச் மட்டும் பண்ண முடியும். ஃபேமிலி ஹெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒய்ஃபோட நேம் மாறின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே போயிட்டு உறுப்பினர் நீக்கம் சொல்லிட்டு நேம் டெலிஷனுக்கு திரும்ப என்ன பண்ணால் ஹஸ்பண்ட் நேம் மட்டும் டிவோர்ஸ் காப்பி கொடுத்து அவரோட நேம் மட்டும் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டில் அவங்க ஒய்ஃப் நேம் மட்டும் இருக்கும். அவங்க மட்டும் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் டெலிஷன் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ப்ராசஸ் உங்களுக்கு பண்ண முடியலன்னா ஃபேமிலி ஹெட்டாக யார் இருக்காங்களோ அவங்க டைரெக்டாக உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த கார்டு வந்து எங்களுக்கு வேண்டாம், எங்களோட பர்சனல் ரீசன் என்ன ரீசனோ அந்த ரீசனை சொல்லிட்டு ஒரு மனு மாதிரி எழுதி கொடுத்துட்டு இந்த கார்டையும் எங்களுக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. கார்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டில் லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் வந்து தனியாக வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டு கார்டோட ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கார்டுக்கு வந்து என்னன்னா நேம், அதாவது கார்டே வேண்டாம் சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா 1 மந்த்ல உங்களுக்கு வந்து கார்டு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும், உங்களோட ஸ்மார்ட் கார்டு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து யாருடைய ரேஷன் கார்டில் உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்டில் நீங்கள் ஈஸியாக உங்களோட நேமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.